இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு நிகழ்வுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக 5 குரங்குகள் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டன. கூண்டின் தாழ்பால் பூட்டப்படவில்லை. இதை கவனித்த ஒரு குரங்கு தாழ்பாலை திறந்து வெளியே போக முயற்சி செய்தது. அந்த டைமில் மற்ற 4 குரங்குகளின் மீது வெந்நீர் வீசப்பட்டது. இதனால் அந்த குரங்குகள் பயந்தன. அந்த தாழ்பாலை திறந்த குரங்கினை தாக்கி உள்ளே இழுத்து போட்டன. அதன்பின் எந்த குரங்கும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. பின்னர் 5 குரங்கில் ஒரு குரங்குக்கு பதிலாக புதிதாக ஒரு குரங்கு உள்ளே விடப்பட்டது. இப்போது புதிதாக வந்த குரங்கு அந்த கதவினை திறக்க முற்பட்டது. ஆனால் வெந்நீர் வீசாமலேயே மற்ற குரங்குகள் அந்த குரங்கினை தாக்கின. இப்பொழுது ஒவ்வொரு குரங்காக மாற்றப்பட்டு 5 புதிய குரங்குகள் தான் கூண்டில் இருந்தன. ஆனால் எந்த குரங்கும் அதை கூண்டை விட்டு வெளியே வர முயற்சி கூட எடுக்கவில்லை. அவை அச்சத்தினால் அங்கேயே தங்கிவிட்டன. இந்த குரங்குகள் மாதிரி தான் நம்மில் சிலர் உள்ளனர். தன் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக எடுத்து வைக்கும் முதல் அடியில் ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று திரும்பி சென்ற நரி மாதிரி பின்வாங்கி விடுகின்றனர். அச்சம் காரணமாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் முயற்சியை செய்வதில்லை. இன்னும் சிலர் தான் முயற்சிக்காததோடு மற்றவர்களையும் முன்னேற விடுவதில்லை. மாற்றங்களை கண்டு அச்சப்பட தேவையில்லை. அச்சம் என்பது இயல்பான குணம் இல்லை. அதை உருவாக்குவதே நாம் தான். அச்சம் என்பது மடமையடா என்னும் கண்ணதாசன் பாடல்தான் என் நினைவில் வருகிறது. இதற்கு முன்னோடியாக பாரதியும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என பாடி சென்றுள்ளார். என்ன நண்பர்களே, இன்றே அச்சத்தினை தூக்கி எறிவோம். துணிச்சலாக அடுத்த அடி எடுத்து வைப்போம். ஆனந்தமாக வாழ்வோம். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.